அனைவருக்கும் வணக்கம். நமது கல்லூரியில் கடந்த சில தினங்களாக நடைபெற்று வரும் கல்லூரி கலை திருவிழாவின் நிறைவு விழாவிற்கு நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். தமிழ் தாயை வாழ்த்தி இவ்விழாவினை ஆரம்பிப்போம். அனைவரும் எழுந்து நிற்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்தை கெடிதொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரதர் கண்டமிதிரும் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சீர் திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரண்டியம் திசைய பறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நமது கல்லூரியின் முதல்வர் திருமதி மார்ஜரி தியோடர் மேம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மண்ணில் பிறந்த முதல் மொழியாம் நம் தாய்மொழி தமிழை வாழ்த்தி எனது வரவேற்புரையை துவங்குகிறேன். அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கலை திருவிழா நிறைவு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கடம்பன்குளம் ஆதி திராவிட நல அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் எம் சுந்தரம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எளிமை இவரது அடையாளம், பெருந்தன்மை இவரது முகவரி. தம்மிடையே பயிலும் ஏழை எளிய மாணவர்களின் ஏணியாய், அவர் தம் நல்வாழ்க்கையின் தோணியாய், நல் ஆசானாய், நல் ஆயனாய் நின்று மாணவ செல்வங்களை வழிநடத்தி செல்லும் பெருந்தகையை இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக பெற்றிருப்பது எம் கல்லூரிக்கு கிடைத்த பேறு என்று கருதுகிறேன். பல தடைகளை தாண்டி காவியம் படைத்த, இன்னும் சாதனை படைக்கவிருக்கின்ற முனைவர் திரு எம் சுந்தரம் ஐயா அவர்களை மீண்டும் ஒருமுறை கல்லூரியின் சார்பாக அடுத்ததாக ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற குறிக்கோளுடன் பணியாற்றி கல்லாய் கிடந்த மாணவர்களை வைரமாய் ஜொலிக்க செய்து பெருமிதத்தோடு அமர்ந்திருக்கும் நம் கல்லூரியில் அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களையும் உவகை பொங்க வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவர் நலனில் அக்கறை கொண்டு கல்லூரி வளர்ச்சிக்காக அயராது உழைத்து வரும் ஆசிரியர் அல்லாத அனைத்து பணியாளர்கள், அலுவலக கண்காணிப்பாளர், அலுவலக பணியாளர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். கலையால் கல்வி செய்வோம் என்ற தலைப்பின் கீழ் கடந்த 2 வாரங்களாக நமது கல்லூரியில் நடைபெற்ற விதவிதமான போட்டிகளில் விருப்பத்தோடு கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களையும், பாராட்டு சான்றிதழ் பெற அமர்ந்திருக்கும் மாணவ செல்வங்களையும் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கும் ஒவ்வொருவரையும் இருக்கரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். கல்லூரி கலை திருவிழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வந்துள்ள முதன்மை விருந்தினர் சீஃப் கெஸ்ட் டாக்டர் சுந்தரம் அவர்களுக்கு மரியாதை செய்து கௌரவிக்க honoring the chief guest
மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி திரு ரமேஷ்குமார் அவர்களை நம்முடன் அழைக்கிறேன். சார் டிக்க பாருங்க சார். முதன்மை விருந்தினர் டாக்டர் எம் சுந்தரம் அவர்களை நமக்கு அறிமுகம் செய்ய இசிஇ டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி காசி விஸ்வநாதன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை உறுதியாக்கிக் கொண்டு இன்றைய நாள் நமது கல்லூரி கலை திருவிழாவின் இறுதி விழாவை நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்மிடையே முதன்மை விருந்தினராக வந்துள்ள திரு எம் சுந்தரம் அவர்கள் அடிப்படையாக ஒரு வேதியியல் ஆசிரியர். இஸ் எ பர்சன் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஆசிரியர் பணி அவருடைய முழு பயணம் அவரோட வாழ்க்கை பயணமே முழுக்க ஆசிரியர் பணியை தொடர்ந்தே வந்துள்ளது. அவர் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். எம்எட் ஆசிரியர் பயிற்சி என்று சொல்லக்கூடிய எம்எட் அதில் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். எம்ஃபில் தொடர்ச்சியாக முனைவர் பட்டமும் வேதியியல் பாடத்தை பெற்றுள்ளார். தற்பொழுது ஆதிதிராவிட அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை நான் இயல்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம கல்லூரி விஷயமா அவர் காலேஜில் போய் அவர் ஸ்கூலில் போய் ஒரு டேட்டா பேஸ் வாங்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு 6 பேர் கொண்ட குழு போயிருந்தோம்னு நினைக்கிறேன். ஒரு ஹெட்மாஸ்டரை பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இயல்பாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் அவர் சாரை போய் உடனே பார்த்தோம். அங்கேயே அவங்க வந்து ஒரு கிச்சன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்டவ்வு இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நாங்கள் போன டீமுக்கு உடனே அங்கேயே வந்து ஹி ப்ரிப்பேர்டு கப் ஆஃப் டீ ஃபார் ஆல் த விசிட்டர்ஸ் எல்லாருக்குமே. அப்போ அவருடைய நோட் புக்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கல்வி சம்பந்தமான எல்லா நிகழ்ச்சிகளிலும் சாருடைய பங்கேற்பு இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு கலெக்டரேட்டில் வந்து ஹெட்மாஸ்டரில் சீனியர் மோஸ்ட் ஹெட்மாஸ்டரை ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிடணும் அப்படின்னாலும் அது வந்து கல்வி சம்பந்தமாக பேசணும் அப்படின்னாலும் இன்னைக்கு கலெக்டர் சுகுமார் சார் அவர்கள் வந்து இன்னைக்கு சுந்தரம் சாரை தான் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஒப்பீனியன் கேட்கறது, மீட்டிங்கில் வர சொல்கிறது எல்லாமே. இன்னைக்கு அத்தகைய பெருமை மிகுந்த நமது முதன்மை விருந்தினரை மீண்டும் ஒரு முறை கல்லூரியின் சார்பாக ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு 10 பக்கம் இருக்கு, நிறைய நேரமாகும். சுருக்கி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. 3 பப்ளிகேஷன்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ். அதுக்கப்புறம் அவார்ட் ரிசீவ்டு இன் பெஸ்ட் சயின்டிஃபிக் பேப்பர் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். அது எங்கன்னா கலசலிங்கம் யூனிவர்சிட்டி திருவிபுத்தூரில் அந்த அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஆசிரியர் திலகம் அவார்டு பை குமாரி ஏரியல் பேரவை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அவார்டு ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃபார் பெஸ்ட் டீச்சர். அம்பேத்கர் அவார்டு பை டாக்டர் அம்பேத்கர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் குலசேகரம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டு, அது ஒரு ரொம்ப பெருமை மிகுந்த அவார்டு. ராதாகிருஷ்ணன் அவார்டு வந்து டீச்சர்ஸுக்கு தான் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. அது சார் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் டீச்சர் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அது வந்து சென்னையில் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கையால் சார் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி பெஸ்ட் அகடமிக் பர்சனல் அவார்டு பை இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் லயன்ஸ் கிளப். அந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு இன்னும் வாசிட்டே போனால் நமக்கு நேரம் போதுமைய அளவுக்கு இல்லாததுக்கு காரணத்தினாலே ஏன்னா அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய நிகழ்ச்சி சாருடைய நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். இந்த காலையில் சூழல் காப்பது சுகம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். கடந்த ஒரு 15 நாளாக காலையில் சார் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் +2 முடித்த மாணவர்கள் வந்து என்ன கோர்ஸில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் +2 ரிசல்ட் வந்த உடனே பண்ணுவாங்க. +2 ரிசல்ட் எப்போ வருதோ அதுலேருந்து ஒரு 1 வீக்கில் அந்த ப்ரோக்ராம் வரும். அது வந்து தொடர்ச்சியாக ஒரு 10 நாள் சாருடைய ப்ரோக்ராம் இருக்கும். ஆல் இண்டியா ரேடியோவில் சார் வந்து ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட்டு. அவங்க ப்ரோக்ராம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இத்தகைய
பெருமை மிகுந்த நமது சீஃப் கெஸ்ட் அவர்களை மீண்டும் ஒரு முறை கல்வி சார்பாக நமது கல்லூரியின் கலை திருவிழாவிற்கு நமது அழைப்பை அன்புடன் ஏற்று தலைமையேற்க வந்திருக்கும் முதன்மை விருந்தினர் டாக்டர் எம் சுந்தரம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இந்த கல்லூரி சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசத்திற்குரிய சகோதரி என்று நான் குறிப்பிட ஆசைப்படுகிறேன். இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களே, இந்த கல்லூரி மிக சிறப்பாக உங்களை எல்லாம் இப்படி மிகவும் பண்பாட்டோடு உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் அல்லா பணியாளர் பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு கல்லூரி என்றால் அதற்கு ஆணி வேராக அதன் பெருமைக்கு உரியவர்களாக இருக்கக்கூடிய பாசத்திற்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு ஒரு பல்தொழில்நுட்ப கல்லூரியில் சொல்லக்கூடிய ஒரு பாலிடெக்னிக்கில், அதுவும் ஒரு அரசு பாலிடெக்னிக்கில் பேசுவது என்பது மிக ஒரு அரிதான விஷயமாக, ஒரு பெரிய விஷயமாக நான் கருதி பார்க்கின்றேன். கல்வி வரும்போது ஔவையார் அவர்கள் தன்னுடைய ஆத்திச்சூடியிலே ஏற்பது இகழ்ச்சி என்று அவர்கள் குறிப்பிட்டார். ஏற்பது இகழ்ச்சினா யார்கிட்ட இருந்தும் எதையும் நீ வாங்காத அப்படின்னா இல்லையா, ஏற்பது இகழ்ச்சி. ஆனால் அதே சமயத்தில் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல ஏற்பது இகழ்ச்சி, யார்கிட்ட எதையும் பெறுவது மிகவும் இழிவான ஒரு செயல்னு சொன்னவங்க, இன்னொரு இடத்துல கற்கை நன்றே பிச்சை புகினும், பிச்சை எடுத்தாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. கல்வின்னு சொன்னால் அது படிப்பு மட்டும் அல்ல, படிப்பையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுல ஒன்றுதான் இந்த கலை திருவிழா. மிக ஒரு அற்புதமான, உங்களுக்கெல்லாம் கலை திறமை இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்கு நிறைய வாய்ப்பை இந்த திருவிழா வழங்கி இருக்கிறது என்றுதான் நான் கருதி பார்க்கின்றேன். சங்க இலக்கிய பாடல் ஒன்று படிக்கும்போது மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஓர் அறிவு அப்படின்னு படிக்க நேர்ந்தது. மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் ஓர் அறிவு, மீன்களுக்கெல்லாம் கடல்வாழ் பிராணிகளுக்கெல்லாம் 2 அறிவு என்று படிக்க முடியும். எறும்புகள் கரையான்கள் போன்றவற்றிற்கெல்லாம் 3 அறிவு என்று படித்தோம். பூச்சி இனங்களுக்கு 4 அறிவு என்றும், பறவைகள் விலங்குகள் போன்றவற்றிற்கு 5 அறிவு என்றும், மனிதனுக்கு மட்டுமே 6 அறிவு என்று அந்த சங்க இலக்கிய பாடல் சொல்கிறது. அந்த 6 அறிவை நாம் மிகச் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கலை திருவிழாக்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்தீர்கள். நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு நிறைய வேறுபாடுகள் நம்மள்கிட்ட இருக்கு, இன்னைக்கு மாணவர்கள்கிட்டே இருக்கு. ரொம்ப சங்கடமான ஒரு விஷயம். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே எங்கிருந்து வந்தோம் அப்படின்னா காடுகள்ல இருந்து தான் வந்தோம். ஒரு காலத்துல எந்த இனமோ எந்த பிரிவோ நம்மகிட்ட கிடையாது. காடுகளில் நம்ம எல்லாரும் ஒரே இனமாக ஒரே ஜாதியாக அப்படி சொல்லிக்கலாம். ஒரு பழங்குடியினர் சமூகம் எல்லாருமே அப்படிதான் இருந்தோம். காடுகள் இருந்து தான் எல்லாருமே வந்தோம். ஸோ பின்னாடி வெளியில வந்த பிறகுதான் நமக்குள்ள பல தொழில்கள் அடிப்படையில் பல வேறுபாடுகள் ஏற்பட்டது. ஸோ நம்ம எல்லாருமே ஒன்று அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஒப்பற்ற சிந்தனை உங்கள் மனதிற்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களை எல்லாம் அதோடு கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா அது ரொம்ப கல்வி நிறுவனங்கள் இன்னைக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. நீங்களாம் ஒற்றுமையா இருக்கலைன்னா அந்த கல்வி நிறுவனமே தேவையில்லை. கல்வி நிறுவனம் நடத்துவது என்பது படிப்பு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு படிக்கணும்னா மூக்ஸ் என்று சொல்லக்கூடிய மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் நிறைய வந்துருச்சு. நீங்கள் எங்கே போனாலும் எடக்ஸோ அகாடமிக் எடுத்தோ கோர்சேராவோ நிறைய வெப்சைட்ஸ் வந்துச்சு. நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை நம்முடைய நாட்டில் கூட ஸ்வயம் அப்படின்னு இருக்கு, NPTEL இருக்கு. உங்களுக்கெல்லாம் நேஷனல் ப்ரோக்ராம் ஆன் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி லேர்னிங் என்று சொல்லக்கூடிய நீங்கள் எது வேணாலும் படிச்சுக்கலாம். படித்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம். எங்கே போனாலும் ஸ்கில் என்ற வார்த்தை இன்னைக்கு பிரபலமான ஒரு வார்த்தை.
எங்க படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, என்ன படிக்கிறீங்கன்னு முக்கியம் இல்லை. சமீபத்தில் ஒரு பேட்டியை படித்து நான் அதிர்ந்து போனேன். ஒரு மாணவி அவங்களோட காலேஜில் அவங்க அந்த யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட், நிறைய பாடங்கள்ல டாப்பர், ஆனால் வேலை கிடைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்முடைய படிப்பு என்பதையும் தாண்டி நிறைய திறமைகளை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுக்கு தான் இதை போல கலை திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் உணர்தல் வேண்டும். ஏன்னா ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அவ்வளோ வேதனைப்பட்டு சொல்கிறாங்க, என்னால் சாதிக்க முடியவில்லை அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. நீங்கள் வேற மொழிகளை கற்றிருக்கிறீர்களா, சும்மா இருக்கும்போது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் மொபைல்ஸ் இருக்கு, மொபைலை நம்ம ரொம்ப அழகாக பயன்படுத்தலாம். மொபைல் ஒரு நல்ல விஷயம், ஒரு சிறந்த விஷயம். மொபைல் நிறைய பேர் நான் குறை சொல்வதை பார்த்திருக்கிறேன். அப்படி நம்ம அதை பயன்படுத்தாமல் மிக சிறப்பாக பயன்படுத்தலாம் இல்லையா? இப்போ பாபிலோன் லாங்குவேஜ் நோட் புக்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. ஸோ அந்த பாபிலோன் லாங்குவேஜ் நோட் புக் மொபைல் ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வேர்டுக்கு ஒரு 15 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேஷன் உடனே கிடைக்கும், ஒரு பேராகிராஃப் கிடைக்கும். எந்த லாங்குவேஜையும் நீங்கள் கற்றுக்கலாம். உலகத்திலேயே அதிகமாக பதிவிறக்கம் செய்யப்பட்ட ஒரு மொபைல் ஆப் எவ்வளோ என்பது ABLO சில பேர் மொபைல் ஆப். ஸோ இதை ஏன் சொல்கிறீங்கன்னா உலக நாடுகளுடைய பண்பாடுகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் எல்லாம் கல்ச்சராக இருக்கிறீங்க, நல்லாவே எனக்கு தெரியுது. நம்ம ஒரு கல்லூரி லெவல் தான் இது, கல்லூரி தான் இது, பல்நுட்ப கல்லூரி. ஸோ ஒரு பாலிடெக்னிக்கில் மாணவர்கள் இவ்வளவு ஒரு அப்சர்வேஷனோட மிகவும், அதாவது ஒரு மாணவர் என்பது கண்டிப்பாக 2 பவர் தேவை என்று சொல்வார்கள். கற்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு 2 பவர் தேவை. ஒன்று பவர் ஆஃப் அப்சர்வேஷன், இன்னொன்று பவர் ஆஃப் அப்சார்ப்ஷன் என்று சொல்வார்கள். கவனிக்கக்கூடிய ஒரு திறன் உங்கள்கிட்ட இருப்பதை நான் பார்க்க முடிகிறது. அதற்கு உங்கள் பேராசிரியர் பிரமுகர்கள் தான் நிச்சயமாக காரணமாக இருக்க முடியும். இன்னொன்று பவர் ஆஃப் அப்சார்ப்ஷன், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன். இதெல்லாம் வரணும்னா கண்டிப்பாக உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. கல்வி என்பது மிக மிக முக்கியமானது. எல்லா நலன்களும் ஈர்த்திடும் கல்வி இல்லா நாட்டை இல்லா வீட்டை இருண்ட வீடுங்க, இருண்ட வீடு என்று பாரதிதாசன் ஒரு புத்தகம் எழுதினார். எல்லா நலன்களும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவை பாட்டி கல்வி கற்கிறதுக்காக நீ பிச்சை எடுத்தாலும் தப்பில்லை என்று சொன்னா. அவை பாட்டி மிக அறிவு சார்ந்த ஒரு பெண். ஒரு கோவிலில் அந்த அவை பாட்டி கோவிலுடைய வாசலை நோக்கி, கடவுளுடைய சிலையை நோக்கி காலை நீட்டி அமர்ந்திருந்தாராம். அப்படி அமர்ந்திருந்த போது அந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடியவர் ஏமாட்டீங்க அமரலாமா, நீங்க பெரிய அறிவில் சிறந்த ஒரு பாட்டி என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்களே, நீங்கள் இப்படி காலை நீட்டி அமரலாமா, சாமியை பார்த்து காலை நீட்டி அமர்வது ஒரு மரியாதை குறைவாக இல்லையா என்று அந்த அவையிடம் கேட்டார்கள். அப்போது அவை சொன்னாராம், இறைவன் எந்த திசையில் இல்லை என்று சொல்லுங்கள், அந்த திசையை நோக்கி நான் காலை வைத்துக் கொள்கிறேன் என்று அந்த பாட்டி சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அறிவு சிறந்த ஒரு பெண்மணி அவை. அதனாலதான் அவங்க கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே, எப்படியாவது படித்து விட வேண்டும் ஒரு குழந்தை. நிறைய திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள் இருக்கு. நீங்க மேற்படிப்புக்கு போனாலும் ஏராளமான கல்வி உதவி தொகைகள் நிறைய ஃபாரின்ல போய் படிக்கிறத விட பைண்ட மாஸ்டர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கேம்பஸ் அப்ராடுன்னு வெப்சைட் இருக்கு. நிறைய வெப்சைட்ஸ் போய் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கணும். கையில மொபைல் வச்சு எல்லா வேலைகளையும் தேடிக்கலாம். லிங்க்டின்ல இருந்து நீங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு இல்லையா? நிறைய அப்னான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் இருக்கு, நிறைய மொபைல் ஆப்ஸ் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். நீங்களே நிறைய ஸ்பாட்டிஃபை அல்லது கால் ஆஃப் டியூட்டி மாதிரி நிறைய உலகத்தில் அதிகமாக விளையாட்டுக்காக பதிவிறக்கம் செய்யக்கூடிய மொபைல் ஆப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்கன்னா, ஒரு காலத்தில் 2008 மொபைல் ஆப்ஸ் தொடங்கப்பட்டது. 2008 தொடங்கும் போது வெறும் 50 மொபைல் ஆப்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கெல்லாம் 25 லட்சத்துக்கு மேலே மொபைல் ஆப்ஸ் வந்துச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேலைக்கு தயாராகணுமா டெஸ்ட் புக் இருக்கு, அடா இருக்கு, கிரேட் அப் இருக்கு. நிறைய தமிழ்நாடு அரசாங்கம் நோக்கம்னு ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் படிக்கணுமா, ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறோம், ஒரு டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறோம், தீக்ஷா என்று ஒரு மொபைல் ஆப் இருந்துச்சு. தீக்ஷா அப்படின்னு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பாடங்களை படிக்கணும்னா மணற்கேணி அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்கு. ஸோ எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறதுக்கு கையில் மொபைல் வச்சு மிகச்சிறப்பாக நம்மால் அதை செயல்படுத்த முடியும் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி ஒரு நல்ல நவீனமான ஒரு ஒரு அறிவியல் வளர்ந்த ஒரு காலத்திலே ஏஐ சொல்லக்கூடிய சாட் ஜிபிடியை பயன்படுத்த நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பாட் என்று இருந்து இப்போ பேர் மாதிரி ஜெமினி, டீப்சீக் போன்ற பல்வேறு விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விஷயங்களை எல்லாம் நாம் கற்று தேர்ந்த அறிஞர்களாக இருக்கிறோம். போட்டிகள் எல்லாம் நடத்துறது
நிறைய அந்த பெண் ஒரு கோல்டு மெடலிஸ்டையே அப்படி வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கல அப்படின்னு அவங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இன்றைக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ் நிறைய வந்துச்சு. லீடர்ஷிப்போ ஒரு எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்றது, ஆங்கிலத்தை எவ்வாறு நாம் பேசுவது என்பது முதல் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கிட வேண்டும். நான் கத்துக்கிட்டாதான் அவங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு வெற்றி, நீங்க நிறைய பேர் வெற்றி பெற்றவர்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், பார்க்குறேன், ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு மாணவர்கள் இன்னைக்கு ஒரு பரிசு பெறும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. இன்னைக்கு வெற்றியாளர்களாக இருக்கிறது. வெற்றியாளர்கள்ங்கிறவங்க யாரு? வெற்றி என்பது என்ன? வெற்றியாளர்கள் என்பவர் யார் அப்படின்னா சிறப்பான செயல்களை செய்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று நாம் கருதக்கூடாது. சாதாரண செயல்களை கூட சிறப்பாக செய்ய முடியும் என்று நிரூபிப்பவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால வெற்றி நிறைய இடத்துல வெற்றிகள் மாறி கூட போயிருக்கு. பாரதியார் செந்தமிழ்நாடனும் போதிலே என்ற ஒரு பாடலை எழுதினார். அவர் 3வது பரிசு தான் கிடைச்சது. ஆனா இன்னைக்கு செந்தமிழ்நாடனும் போதிலே பாடல் இன்னைக்கு இருக்குது. அந்த போட்டியில வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற பாடல் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. 2ஆம் பரிசு பெற்ற அந்த பாடல் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் பாரதி 3ஆம் பரிசு பெற்றார். அவன் எழுதிய அந்த பாடல் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிறது. ஸோ முதல் பரிசு பெற்றோமா, 2ஆம் பரிசு பெற்றோமா, 3ஆம் பரிசு பெற்றோமா அல்லது பரிசு பெறவில்லையா என்பது முக்கியம் அல்ல. சார்லி சாப்ளின் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்திலே ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அவர் சினிமாவுக்கு வரும்போது அவர் யாருமே ஏற்றுக்கல. ஏன்னா அவருடைய உருவ அமைப்பு அப்படி. அவருடைய பேண்டெல்லாம் ரொம்ப லூஸாக போட்டிருப்பாரு, ஷர்ட் ரொம்ப டைட்டாக போட்டிருப்பாரு, கையில் ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு, பெரம்பு மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சிருப்பாரு, ஒரு தொப்பி, வித்தியாசமான தொப்பி போட்டிருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி அவரை கேவலமாக பேசினாங்க. ஆனால் உலகத்தையே கலக்கினாரு சார்லி சாப்ளின். எந்த ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படி ஒரு காமெடி பண்ண முடியுமா? ஒரு புதிய ட்ரெண்டை மாற்றி யோசி சொல்லக்கூடிய ஒரு புதிய ட்ரெண்டை உட்கொண்டார் சார்லி சாப்ளின். இந்த சார்லி சாப்ளின் மாதிரி நடிப்பது எப்படி அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு போட்டி நடந்தது. முதல் பரிசு வழங்கப்பட்டது, 2ஆம் பரிசு வழங்கப்பட்டது, 3ஆம் பரிசு வழங்கப்பட்டது. 3ஆம் பரிசு வழங்குறவர்கிட்ட அவர் கேள்வி கேட்டாங்க, நீங்க ஓரளவு தான் உங்களால நடிக்க முடிஞ்சதுன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுக்கு 3ஆம் பரிசு தான் கிடைச்சிருக்கு, நீங்க சார்லி சாப்ளினை போல உங்களால் நடிக்க இயலவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்களான்னு சொன்னப்பதான் உண்மை தெரிய வந்தது. 3ஆம் பரிசு பெற்றது உண்மையிலேயே சார்லி சாப்ளின். அவர் தான் கலந்துட்டு இருக்காரு அந்த போட்டியில. உண்மையான சார்லி சாப்ளினுக்கே 3ஆவது பரிசு தான் கிடைத்தது. அதனால பரிசு என்பது நான் 3ஆம் பரிசு பெற்றேன் அல்லது பரிசே பெறவில்லை அப்படிங்கிற ஒரு கவலை நமக்கு தேவையில்லை. நாம் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள வேண்டும். ஒலிம்பிக்ஸினுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் என்ன சொல்கிறது? கலந்து கொள்ள வேண்டும். பார்ட்டிசிபேட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லி டு பார்ட்டிசிபேட். வெற்றி பெறுவது என்பது முக்கியம் அல்ல. அதனால எப்போ பார்த்தாலும் வெற்றி பெறாட்டா பரவாயில்லன்னு விட்டுறக்கூடாது. வெற்றிக்காக போராட வேண்டும். அந்த குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அதுக்கு முயற்சி என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். நல்லா பாருங்க, பாறைகள் எல்லாம் கடலில் உடைந்து கிடைக்கின்றன. யார் உடைத்தது? அந்த தண்ணீர். நிறைய விலங்குகள், பறவைகள் எல்லாத்திலிருந்தும் கத்துக்கிறோம். அந்த விடாமுயற்சி அந்த தண்ணீர் தொடர்ந்து அந்த பாறையில மோதி மோதி அதை உடைக்கிறது. ஸோ அந்த முயற்சி என்பது வேறு, விடாமுயற்சி என்பது வேறு. விடாமுயற்சி எப்போதும் நம்ம மனதிலே கொள்ள வேண்டும். வாழ்க்கையில முக்கியம். போப்பாண்டர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, சிஸ்டைன் தேவாலயம் என்று ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தேவாலயம். அதுல மிக உயர்ந்த கூரையில அடிப்பகுதியிலே ஓவியம் வரைய வேண்டியிருக்கு. இந்த ஓவியத்தை வரைவதற்கு அவர் தேர்ந்தெடுத்தது மைக்கேல் ஏஞ்சலோ என்ற ஒருவர் சிற்பி. ஒரு ஓவியம் கிடையாது. போப்பாண்டவர் அவர்கள், 2ஆம் போப்பாண்டவர் அவர்கள் அவரை அழைத்தார். மைக்கேல் ஏஞ்சலோவை அழைத்து, நீ ஓவியம் போடுற அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னாரு, மென்மையாக மறுத்தார். போப்பாண்டவர்கிட்ட மறுக்க முடியாது இல்லையா? அவங்க சொன்னதுக்கு, அவங்க மிகப்பெரிய மனிதர் என்பதால் அவங்க மென்மையாக மறுத்தார். ஐயா, நான் ஒரு சிற்பி, நான் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கட்டிடவியல் நிபுணர். நான் எப்படிங்க ஒரு ஓவியத்தை வரைய முடியும்? எனக்கு ஓவியம் வரைய தெரியாது. ஒரு காலத்தில் வரைந்திருக்கிறேனே தவிர நான் ஓவியத்தில் ஒரு சிறந்தவர் கிடையாது. இப்போது நிறைய தலை சிறந்த ஓவியர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இல்லை, நீ தான் வரைகிறேன்னு சொல்லிட்டாங்க. போப்பாண்டவர் சொன்னா மறுக்க முடியுமா? ஏற்றுக்கொண்டார். இருந்தாலும் அவருக்கு நல்ல நம்பிக்கை வரவில்லை. அப்புறம் தான் உலகமே வியந்தது. அந்த சிஸ்டைன் தேவாலயத்தில் உள்ள ரோம் நகரில் இன்றைக்கும் பேசப்படுகிறது அந்த ஓவியம். ஆதாம் ஏவாளுடைய படமாக இருந்தாலும் சரி, சொர்க்கத்தினுடைய சோலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் மிக தத்துவமாக ஒரு சிற்பி ஓவியராக மாற்றிய அவருக்கு அந்த முயற்சி இருந்தது. இன்றைக்கும் பிச்சைமூர்த்தி
என்று கவிதை உலகத்தில் மிக முக்கியமானவர். கவிதையினுடைய போக்கை மாற்றி அமைத்தவர். ஒவ்வொருவருக்கும் இந்த முயற்சி என்பது இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒரே ஒரு கதையை மட்டும் நான் பல இடங்களில் குறிப்பிடக்கூடிய ஒரு கதையை மட்டும் சொல்லி நான் அமரலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்ன கதை என்று சொன்னால், கடவுள் ஒரு சமயம் அப்படியே வயல் பக்கமாக வந்துட்டே இருந்தார். அப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணிட்டு இருந்தாரா, விதைத்து கொண்டிருந்தான். அப்போ கடவுள் கேட்டாரா, என்னப்பா மழையே வராத, மழை பெய்யாத நேரத்தில் போய் நீ விதைக்கிறாயே என்று கடவுள் கேட்டாரா. விவசாயி சொன்னாரா, இல்லை மழை வரும், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஏன்னா விவசாயிக்கு நம்பிக்கை அதிகம். இது நேபாளத்தில் சொல்லப்படுற ஒரு முக்கியமான கதை. அப்புறம் கடவுள் சொன்னாரா, இல்லை இல்லை பெய்ய வாய்ப்பே இல்லை, நீ தயவு செய்து விதைக்காதே என்று சொன்னாராம் விவசாயிக்கு. இல்லைடா நான் கேட்க மாட்டேன், நான் விதைப்பேன் அப்படின்னு விவசாயி சொன்னார். கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு. ஏடா நான் சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறானே சொல்லி எப்படி நிறுத்தலாம்? கடவுளுக்கு அந்த மழை பெய்வதற்குரிய கடவுளை கூப்பிட்டு, நீ இக்காரணம் வந்து மழையை பெய்யக்கூடாது, ஞாபகம் வச்சுக்க, இது என்னுடைய ஆணை அப்படின்னு கடவுளை ஆர்டர் போட்டார். மழைக்கான கடவுளை அவர் சொன்னார், நான் வேணா மழை பெய்யாமல் இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, தவளைகள் கத்திடக்கூடாது. தவளைகள் கத்திடுச்சுன்னா கட்டாயமாக மழை பெய்ய வச்சிருவேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று கடவுள்கிட்ட அவர் பதில் சொன்னார். உடனே தவளைகளினுடைய அரசனை கூப்பிட்டு கடவுள் பேசினாரா, நீ எக்காரணம் ஒன்றும் கத்தக்கூடாது, இன்னைக்கு இரவு கத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே தவளைகள் சரி, ஆனால் நாங்கள் கத்த ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மின்மினி பூச்சிகள் பறப்பது. மின்மினி பூச்சிகள் பறந்துட்டா எங்களால் என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் கத்திடுவோம். உடனே மின்மினி பூச்சிகளின் அரசனை கூப்பிட்டாரா கடவுள், எக்காரணம் ஒன்று நீங்கள் இன்றைக்கு பறக்கக்கூடாது இரவு அப்படின்னு அவங்களுக்கு ஆணை போட்டாராம் கடவுள். மின்மினி பூச்சிகள் சரின்னு சொல்லிட்டு இரவு பார்த்தா பயங்கர மழை. ஆணையிட்டது யார்? கடவுள். யாருக்கெல்லாம் ஆணையிட்டார்? மழை பெய்யக்கூடிய கடவுளுக்கும், மழையை உருவாக்கக்கூடிய தவளை சத்தங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தவளையின் அரசனுக்கும், தவளை ஒலியை உருவாக்கக்கூடிய மின்மினி பூச்சிகளை தலைவனுக்கும் ஆணையிட்ட கடவுள் தோற்று போனார். கடவுள் தோற்று போனார் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கதை இது அல்ல. இது ஒரு மூட நம்பிக்கையான கதை அப்படின்னு நம்ம தயவு செய்து நினைக்கக்கூடாது. அந்த கதையை நேபாளத்தில் மிகவும் மதிக்கிறார்கள். தன்னம்பிக்கையை உயர்த்துவதற்கான ஒரு கதையாக இது சொல்லப்படுகிறது, இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், கடவுள் உடனே கூப்பிட்டாரா தவளையை கூப்பிட்டு, ஏன் நீ சத்தம் போட்ட, நான் ஒன்று சொல்லியிருந்தேன், நீ ஏன் சத்தம் போட்டேன்? இல்லை இல்லை மின்மினி பூச்சி இப்போ மரணபகம் அந்த கடவுள் அந்த மழை பெய்யக்கூடிய இவரை கூப்பிட்டு மழை பெஞ்சான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னாரா, தவளையை கத்த விட்டீங்க, தவளையை கூப்பிட்டு கேட்டோன்னே மின்மினி பூச்சியை பறக்க விட்டீங்க அப்படின்னு. உடனே மின்மினி பூச்சிகள் தான் கடைசியில் தவறு செஞ்சிருக்குன்னு நினைச்சு கடவுள் கூப்பிட்டு கேட்டப்ப, இல்லை நாங்கள் பறக்கவே இல்லை, எங்கள் இனமே பறக்கவில்லை என்று மின்மினி பூச்சிகள் சொன்னபோது தான் கடவுள் அதை அறிந்தார், தன்னுடைய ஞானத்தினால் அறிந்தான். என்னன்னா, அந்த இரவில் அந்த விவசாயி கண்டிப்பாக விதைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தீப்பந்தத்தை எடுத்து சென்றிருக்கிறார். அந்த தீப்பந்தத்தில் உள்ள தீப்பொறிகள் பறந்ததை மின்மினி பூச்சிகள் என கருதி தவளைகள் கத்திவிட்டன. தவளைகளின் சத்தத்தை கேட்டவுடன் மழை பொழிந்து விட்டது. ஸோ இந்த கதையை ஏன் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேண்டும், முயற்சி வேண்டும். அந்த தன்னம்பிக்கை அவரிடம் இருந்தது. கடவுள் தோற்றுப்போனார் என்பது அல்ல, இந்த தன்னம்பிக்கை தான் கடவுள் என்பதை நாம் உணர்தல் வேண்டும். அதனால் ஒரு நல்ல தன்னம்பிக்கை உங்களிடம் இருத்தல் வேண்டும், நல்ல முயற்சி வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கு சென்றாலும் என் மாணவ செல்வங்களிடம் வேண்டுவது ஒன்றே ஒன்றுதான், நீங்கள் அனைவரும் ஒன்றே. நம்ம நிறைய விஷயங்களை நிறைய பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம். ஈவன் முருங்கை மரத்திட்ட இருந்து கற்றுக்கிறோம், மாமரத்திட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிறோம், பறவைகள்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம். ஒரு பறவை பறந்ததும் அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளராத காலத்தில் எங்கே மனிதன் வாழ முடியும், எங்கே தண்ணீர் இருக்கிறது என்பதை கண்டறிவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது பறவைகள். ஈக்காலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ் என்று பறவைகளுக்கு பெயர். அதை வச்சுதான் மனிதன் வாழ வேண்டிய இடத்தை கண்டுபிடித்தானோ. பறவைகளிலிருந்து நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம் நிறைய விஷயங்களை. ஒரு மாமரத்தோடு கிளையை நீங்கள் வெட்டி போட்டு பாருங்கள், நான் மீண்டும் வளர்வேன் என்கிறது மாமரம். ஒரு முருங்கை மரத்தை வேரோடு வெட்டி போட்டு பாருங்கள், அது மீண்டும் வளர்ந்து நிற்கும் மண்ணில் இருந்து. நீ என்னை அழிக்க நினைக்கிறாயா, நான் அழிய மாட்டேன் என்று சொல்லி வளர்ந்து நிற்கும் ஒரு முருங்கை மரம். இப்படி மரங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது, பறவைகளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு குழந்தையிடம், சின்ன குழந்தைகள், அந்த குழந்தையிடம் ஒரு ஆசிரியர் கேட்டாரா, உங்களுக்கு ரொட்டி கொடுத்தால் எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரா. ஒரு குழந்தை சொல்லுதான், நான் வெண்ணெய் பட்டர் யூஸ் பண்ணி எனக்கு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்.
இன்னொரு குழந்தை சொல்லிச்சா ஜாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சேன். இன்னொரு குழந்தை சொல்லிச்சா சுகர் சீனி இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. இன்னொரு குழந்தை சொல்லிச்சா நான் அதை சூடு பண்ணி அதை டோஸ்டர் என்று சொல்லுவாங்க, டோஸ்ட் பண்ணி சாப்பிட பிடிக்கும். இப்போ பிரெட்டை ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில் சொன்னாங்க. இப்போ ஒரு குழந்தையிடம் கேட்கும்போது அமைதியாக இருந்ததா, நீ என்ன சொல்லவே இல்லை. அந்த குழந்தை சொன்னதா நான் எல்லோரோடும் பகிர்ந்து சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிச்சான். ஸோ எல்லோரோடும் பகிர்ந்து சாப்பிடுதல் மிக மிக அவசியமான ஒன்று. கல்லூரியிலும் நாம் ஒற்றுமையில் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த கல்வி நிச்சயம் ஒரு வீணான கல்வி என்று ஆகி போய் விடக்கூடாது என்று உங்களுக்கு நான் அறிவுறுத்த விரும்புகிறேன். பொதுவாக சிறந்த உணவு எது என்றால், சிறந்த உணவு உழைப்பினால் வந்த உணவு. இன்றைக்கு உங்களுக்காக நான் என் பணியை விட்டுவிட்டு இந்த மாணவ செல்வங்களை சந்தித்து நல்ல கருத்துக்களை பகிர வேண்டும் என்ற அடிப்படையிலே என்னுடைய உழைப்பை கொடுத்து இங்கே வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் சாப்பிடும் உணவு சிறந்த உணவாக இருக்கும் என்று கருதி விடைபெற முடிகிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். மாணவியருக்கு கல்வி கற்கும் திறனுடன் அவர்களுடைய பன்முக திறமைகளை வெளிக்கொணர நமது அரசால் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட மேடைதான் இந்த கல்லூரி கலை திருவிழா. இதனை மிக அருமையாக பயன்படுத்தி நடைபெற்ற போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றி பெற்ற மற்றும் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்க நமது சீஃப் கெஸ்ட் டாக்டர் சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். Angel D, second year computer science. இரண்டாம் பரிசு உலகநாதன், மெக்கானிக்கல்.
நூல்களை கற்றிடுவோம், நூல் அறிவும் பெற்றிடுவோம். வீட்டை பொறுப்பாய் காத்திடுவோம், நாட்டையும் சிறக்க செய்திடுவோம். பொறுமையில் பூமி நிலையாகும், சிறுமை கண்டால் எரிமலையாகும். அறிவியலில் தனியிடம் பிடிப்போம், அரசியலிலும் புது தடம் பதிப்போம். சாதனை பெண்கள் சேர்ந்திடுவோம், சரித்திரங்கள் படைத்திடுவோம். தொட முடியாத தூரத்திலும் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீரு. நன்றி, வணக்கம். பெண்களின் ஆற்றலை வெளிப்படுத்தும் விதத்தில் மிக அருமையான கவிதையை வாசித்த ஏஞ்சல் அவர்களுக்கு நமது அனைவரின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பரிசு வழங்கும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும்.
Start the machine. எல்லா ஸ்டெப்பும் ஞாபகத்தில் இருக்குல்ல மெயின் இந்த ஸ்டெப் தான் பார்த்தா வாட்ச் ఇలా కొంచెం వాళ్ళకి చెప్పు. musicians కొట్టండమ్మా Thank
மியூசிக் நம்மை வழங்கிய முத்துக்கண்ணன் அவர்களுக்கு நமது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நமக்கு பல சிறுகதைகள் மூலமாகவும் அரிய கருத்துக்களை எடுத்துரைத்த நமது முதன்மை விருந்தினர் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு மொமெண்டோ வழங்க நமது கல்லூரியின் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திருமதி கனகா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த கலை திருவிழா வெற்றிகரமாக நடைபெற அதில் ஆர்வத்துடன் பங்கெடுத்து அதை நல்ல விதமாக நடத்தி கொடுக்க உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உரைக்க நமது கல்லூரியின் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த திரு ஷஹீன் சார் அவர்களை அழைக்கிறோம். கல்லூரி கலை திருவிழா என்பது அரசு கல்லூரியில் பயிலும் ஒவ்வொரு மாணவர்களின் கல்வி தவிர்த்து இதர திறமைகளை வெளிக்கொண்டு வரும் ஒரு நிகழ்வாக நமது தமிழக அரசின் உயர்கல்வித்துறையால் இந்த ஆண்டு முதல் அனைத்து கல்லூரிகளிலும் அது நடைமுறைப்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு தமிழக அரசு வழங்கியுள்ளது. அதற்காக கடந்த சில 3 வாரங்களாக நமது கல்லூரியிலே அதற்கான தனிநபர் போட்டிகள், குழு போட்டிகள் போன்றவற்றை மிக சிறப்பாக அதை செயல் வடிவம் கொடுத்து அனைத்து போட்டிகளையும் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருப்பவர் நமது மரியாதைக்குரிய நமது கல்லூரியின் முதல்வர் அவர்கள். அது மட்டுமின்றி இன்றைய நிகழ்வினை தலைமையேற்று ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம் மத்தியிலே முதன்மை விருந்தினராக வந்திருப்பவர் முனைவர் எம் சுந்தரம் ஐயா அவர்கள் நமது அருகாமையில் உள்ள கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் நமது மாணவர்களுக்கு நல்லதொரு கருத்தினை அவர்கள் எடுத்துரைத்தார்கள். மாணவர்கள் குறிப்பாக கல்வி முக்கியத்துவம் குறித்தும் அது மட்டுமின்றி அவர்களின் கல்வி முக்கியத்துவம் மட்டுமின்றி மொபைல் ஆப்புகளின் பயன்களை குறித்தும் அவர்கள் மிக தெளிவாக, எனக்கு கூட அவ்வளோ ஆப்புகள் பற்றி தெரியவில்லை, நான் கணினித்துறையில் இருந்தாலும் சார் நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்புகளை நல்ல விதத்தில் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்கள் நல்ல ஒரு கருத்துக்களை பகிர்ந்தளித்தார்கள். அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நமது கல்லூரியில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் அவர்கள் இந்த போட்டியினை மிக சிறப்பாக அதை மதிப்பீடு செய்து நல்லதொரு பணியை ஆற்றியுள்ளார்கள். ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைத்து பணியாளர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடைசியாக நினைக்க வேண்டாம், இதில் மிக முக்கியமானவர்கள் மாணவ செல்வங்கள் தான். உங்களது திறமைகள், படைப்பாற்றல்கள் கல்வி சார்ந்தில்லாத இதர துறைகளில் நீங்கள் வெளிப்படுத்தியது மிக மிக பெரிய ஒரு அளவுக்கு உயர்வான ஒருதாக இருந்தது. ஏனென்றால் மதிப்பீடு செய்வது மிக கடினம். சில போட்டிகளை எவ்வாறு பரிசு கொடுப்பதென்றே தெரியாமல் நாங்கள் கஷ்டப்பட்டோம். அந்த அளவுக்கு உங்கள் திறமைகள் நன்றாக இருந்தது. ஆனால் பரிசு பெறாதவர்கள் நீங்கள் சளைத்தவர்கள் அல்ல, நீங்கள் உங்களுக்கும் திறமைகள் உண்டு. இன்னும் வரும் காலங்களில் நீங்கள் உங்கள் திறன்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேம்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வெல்லுமாறும், பரிசு பெற்றவர்கள் பரிசு பெறாதவர்கள் இன்னும் இங்கே கலந்த இந்த நிகழ்வுகளை கலந்துள்ள அனைத்து மாணவர்களுக்கும் என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் நமக்கு இந்த ஒலி போன்றவற்றில் உறுதுணையாக இருந்த இதர அனைத்து பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் இதற்கும் நன்றி கூற விடுபட்டிருந்தால் அவர்களுக்கும் நன்றிகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.